அனைவருக்கும் தமிழ்நாடு திருவள்ளூர் குல மக்கள் இணையம் சார்பாக பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றேன். இந்த தமிழ்நாடு திருவள்ளூர் குல மக்கள் இணையம் தொடங்கி சுமார் 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், விருத்தாசலம், இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாநகரில் சிறப்பாக மணமாலை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முற்றிலும் நம்முடைய உறவுகளுக்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வாயிலாக சுமார் 100 திருமணங்கள் எனது மணமாலை நிகழ்ச்சி மூலம் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்தது. இருப்பினும் இந்த தமிழ்நாடு திருவள்ளூர் குல மக்கள் இணையம் தொடங்கி இந்த 3 ஆண்டுகளுக்குள் நம்முடைய அமைப்பின் சார்பாக சில இடங்களுக்கு நம்முடைய சமூக பணிகள், ஆக்கப்பணிகள், களப்பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் வகையிலே பழனி, நெய்காரப்பட்டி, மடத்துக்குளம் மற்றும் அரியலூர், சேலம், கள்ளக்குறிச்சி பல பகுதிகளில் நம்முடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த இனம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து பட்டியல் வெளியேற்றத்தை பற்றித்தான் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு பல சங்கங்களை உள்ளடக்கி ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த இனத்திற்கு தர வேண்டும் என்ற நோக்கில் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சங்கம் வளர வேண்டும் என்றால் அந்த சங்கத்திற்கு முழுக்க மக்களுடைய ஆதரவு வேண்டும். அந்த மக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும். அந்த வகையிலே நம்முடைய மக்கள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த தலைமையை ஏற்று அந்த தலைமையின் கீழ் நம்முடைய கோரிக்கைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வகையிலே செயல்பட வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாடு திருவள்ளூர் குல மக்கள் இணையம் நம்முடைய அனைத்து தலைவர்களையும் சந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. போட்டிகள், பொறாமைகள் நம்மிடம் இல்லை. எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய அமைப்பின் கீழ் அனைத்து தலைவர்களையும் அழைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 22/3/2026 திருவண்ணாமலை மாநகரில் மணமாலை நிகழ்ச்சிக்கு நம்முடைய உலக வள்ளுவர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா விஸ்வநாதன் அவர்களையும், சம்பந்தம் பகுதியில் இருக்கின்ற சிவ ஈஸ்வரலிங்கம் ஐயா அவர்களையும், காட்டுமன்னார் கோயில் இருக்கின்ற ஹரிஹரசுதன் ஐயா அவர்களையும், மாங்குடி ஐயா பிரபாகரன் அவர்களையும், தருமபுரி ஐயா மகாலிங்கம் அவர்களையும், கிருஷ்ணகிரி வேதகுரு ஸ்ரீதர் ஐயா அவர்களையும், அதே வகையில் நம்முடைய காஞ்சி கலைச்செல்வன் ஐயா அவர்களையும், இதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்திற்கு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற புதுவை மாநிலத்தினுடைய அகில பாரத தொழிலாளர் கட்சியினுடைய நிறுவனர் வழக்கறிஞர் சட்டவீர வல்லுநர் அவர்களையும், பொறியாளர் என் வழிகாட்டி பொறியாளர் ஜெகதீசன் ஐயா அவர்களையும், எனக்கு சட்ட ஆலோசகராக நல்ல வழிகாட்டியாக இருக்கின்ற சமூக ஆர்வலர், சமூக காவலர் ஐயா தமிழ்வேல் அவர்களையும், இந்த இனத்தினுடைய காவலர் ஊத்தங்கரை தேவராஜ ஐயா அவர்களையும், மற்றும் புதுக்கோட்டை சார்ந்த சாமுவேல்ராஜன் ஐயா அவர்களையும், பழனி சரவணன் ஐயா அவர்களையும், மடத்துக்குளம் பகுதியை சேர்ந்த மாசலாமணி ஐயா அவர்களையும்,
புதுவையை சேர்ந்த தனசேகர் அன்னபூரணி ஐயா அவர்களையும் மற்றும் நம்முடைய உறவுகளை அதே வேளையில் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த ஜி குமார் ஐயா அவர்களையும் ஜெகன் அவர்களையும் பெங்களூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்களையும் மற்றும் எண்ணற்ற தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த இனத்தை பற்றி நல்ல ஒரு தெளிவான கருத்துக்களையும் ஒற்றுமையை பற்றி பேசுவார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பின் காரணமாக பட்டியல் வெளியேற்றம் என்பதுதான் நம்முடைய சாரக மந்திரம். இந்த பட்டியலிருந்து வெளியேறினால் நம்முடைய மக்கள் ஒரு நிம்மதியாக வாழ முடியும் என்ற நோக்கில்தான் தமிழ்நாடு திருவள்ளுவர் குல மக்கள் இணையம் ஆங்காங்கே மணமாலை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. எண்ணற்ற இன்னல்கள், எண்ணற்ற கஷ்டங்கள், எண்ணற்ற பொருளாதார இழப்புகள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு ஒரு தனி மனிதன் இந்த இனத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு உறுதுணையும் துணையும் கொடுத்திருக்கின்ற சிதம்பரம் மாவட்டத்தைச் சேர்ந்த புவனகிரி சம்பந்தம் ஈஸ்வர ராஜலிங்கம் அவர்களும் அவருடைய துணைவியார் அர்ச்சனா அவர்களும் என்னுடைய சங்கத்திற்கு மிகுந்த ஈடுபாடுகளையும் ஊக்கத்தையும் அளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு திருவள்ளுவர் குல மக்கள் இணையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற பொறியாளர் ஜெகதீசன் ஐயா அவர்களையும் என் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா தமிழ்வேல் அவர்களையும் மற்றும் காட்டுமன்னார்குடியை சேர்ந்த வேத சாஸ்திரி ஹரிஹரசுதன் ஐயா அவர்களையும் மாங்குடி பிரபாகரன் அவர்களையும் தர்மபுரி பகுதியைச் சார்ந்த மகாலிங்கம் ஐயா அவர்களையும் புதுவை தனசேகர் அவர்களையும் மற்றும் காஞ்சி கலைச்செல்வன் ஐயா அவர்களையும் கும்பகோணத்து பகுதியை சார்ந்த வழக்கறிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களையும் நம்முடைய அமைப்பின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு உதவிய எண்ணற்ற நம்முடைய சங்கத்திற்கு ஆக்கப்பூர்வமும் வளர்ச்சியும் உதவியையும் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய புதுக்கோட்டையைச் சார்ந்த சாமுவேல் ராஜன் ஐயா அவர்களையும் பழனி சரவணன் ஐயா அவர்களையும் மடத்துக்குளத்தினுடைய மாசலாமணி ஐயா அவர்களையும் மடத்துக்குள பகுதியை சார்ந்த நம்முடைய உறவுகள் அத்தனை பேர்களும் நெய்காரப்பட்டியிலிருந்து தம்பி காவல்துறை சார்ந்த சபரி அவர்களும் அருள் அவர்களும் சேலத்தை சார்ந்த சதீஷ்குமார் அவர்களும் அருள் அவர்களும் சேலத்தை சார்ந்த ஐயா பன்னீர்செல்வம் அவர்களும் பனைத்துப்புறத்தை சார்ந்த குழந்தைவேல் ஐயா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அனைவரும் தவறாமல் வருகின்ற 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை மாநகரில் செட்டித்தெருவில் அமர்ந்துள்ள விசாலாட்சி திருமண மண்டபத்தில் தங்களுக்கு தேவையான வரன்களை தேர்வு செய்து மகிழ்ச்சியோடு வரன்களை தேர்வு செய்து செல்லுமாறு அன்போடு உங்களை அழைக்கின்றேன். இங்ஙனம் தமிழ்நாடு திருவள்ளுவர் குல மக்கள் இணையத்தின் சார்பாக மாநில தலைவர் ராஜசேகரன். வணக்கம் உறவுகளே.